சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடையே உரையாற்றினார். முதலில் டெல்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் பிரதமர் மோடி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செங்கோட்டையில் உள்ள கோட்டை கொத்தளத்தை பிரதமர் வந்தடைந்த நிலையில் வரலாற்றில் முதல் முறையாக முதலில் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டது. பின்னர் பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அப்போது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பீரங்கிகள் மூலம் 21 குண்டுகள் முழங்கியதுடன் ஹெலிகாப்டரில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. After the hoisting of the national flag by the Honourable Prime Minister and the 21-gun salute, flower petals being showered at the venue by 2 Mi-17 helicopters of the Indian Air Force, one trooping the national flag and the other. தொடர்ந்து சுதந்திர தின உரை நிகழ்த்திய பிரதமர் மோடி மத்திய அரசின் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள், நிலைப்பாடுகள் குறித்தும் விரிவாக பேசினார். மகளிர் இடஒதுக்கீடு காலத்தின் கட்டாயம் என கூறிய பிரதமர் மோடி பெண்களுக்கு உரிய உரிமைகளை வழங்க ஒத்துழைப்பு தருமாறு அரசியல் கட்சிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார். எரிசக்தி தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்த பிரதமர் மோடி இயற்கை வளங்கள் மற்றும் கடல் வர்த்தக பாதைகள் ஆயுதமாக்கப்படுவது குறித்து கவலை தெரிவித்தார். மேலும் இந்தியாவின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்ய எரிசக்தி துறையில் தன்னிறைவு பெற வேண்டும் என வலியுறுத்தினார். இந்தியாவின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யவும், வெளிநாட்டு இறக்குமதியை குறைக்கவும் கடல்சார் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆய்வுகள் தீவிரப்படுத்தப்படும் என பிரதமர் மோடி அறிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இலவச ஆன்லைன் பயிற்சி வழங்கும் வகையில் முழுமையான கட்டமைப்பு உருவாக்கப்படும் என அறிவித்தார். விகசித் பாரத் 2047 இலக்கை நனவாக்குவதில் ஜென்சி இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிப்பார்கள் என்றும், பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, ட்ரோன் மற்றும் விண்வெளி துறைகளில் இளைஞர்களின் ஆர்வம் ஆத்ம நிர்பார் பாரத் இயக்கத்திற்கு வலு சேர்ப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்திய நிறுவனங்கள் உலகின் தலைசிறந்த நிறுவனங்களுக்கு நிகராக உயர வேண்டும் என வலியுறுத்திய பிரதமர், அடுத்த 10 ஆண்டுகளில் உலகின் முன்னணி 500 நிறுவனங்களில் இந்தியாவைச் சேர்ந்த 50 நிறுவனங்கள் இடம்பெற வேண்டும் என்ற இலக்கை முன்வைத்தார். சப்ததாரா எனப்படும் 7 முக்கிய வளர்ச்சி தூண்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் 2047ஆம் ஆண்டில் இந்தியா 100வது சுதந்திர ஆண்டை கொண்டாடும் போது உலகின் முன்னணி வல்லரசாக உருவெடுக்கும் என பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார்.
நிறைவாக 2036 ஒலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவின் பங்களிப்பை 2 மடங்காக உயர்த்தும் நோக்கில் 5 முதல் 15 வயதுடைய சிறுவர்களுக்கான நாடு தழுவிய விளையாட்டு திறனாய்வு திட்டம் தொடங்கப்படும் என்றும் பிரதமர் மோடி தனது சுதந்திர தின விழா உரையில் அறிவித்தார். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.